வெல்கம் டு பொம்மிஸ் கதை போமா. எல்லாருக்கும் வணக்கம். சித்தர்கள் அறிவோம். இது அத்தியாயம் 17. ஆகாய மார்க்கமா பறந்து போற மகா சித்தர் போகர் மகேந்திர மலையை தாண்டின பிறகு ஒரு அதிசய கிணற பாக்குறாரு. வெயில்ல பளபளக்கிற கிணத்துல அள்ள குறையாத பாதரசம் பொங்கி வழியுது. மெர்க்குரி அதோட அழகுல மயங்கி பாதரசத்தை தொட்டா போதும் ஆளையே கொன்றுவிடும். அதனால கைப்படாம தேங்காய் சிரட்டையால எடுப்பாங்க. இரும்ப தங்கமா மாத்திர ரசவாத வித்தைக்கு பாதரசம் தான் மூலாதாரம். அது மட்டும் இல்லாம பாதரசம் எரிபொருளாவும் அதாவது ஃபியூவலாவும் பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல கண்டெடுத்த ஒரு புஷ்பக விமானத்தை பார்க்கறோம். 5000 வருடங்களுக்கு முன்னால இது இந்தியாவில் செய்யப்பட்டதா கருதுறாங்க. போகர் எழுதின சப்தகாண்டம் அப்படிங்கிற நூல்ல இது போல ஒரு விமானத்தை செய்து அதுல பறந்ததா குறிப்புகள் இருக்கு. என்ன தொழில்நுட்பம் டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த விமானத்தை செய்தார்னு அவரே எழுதி வச்சிருக்காரு. இதுல பாதரசம் எரிபொருளா பயன்படுத்தப்பட்டிருக்கலான்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்படி மேம்பட்ட ரசாயன வித்தைகளை போகருக்கு கற்றுத்தந்தது அவருடைய குருநாதர் காலாங்கிநாதர். ஒரு பஞ்சு தண்ணீரை அப்படியே உள்ள இழுத்துக்கிறது போல காலாங்கிநாதர் அள்ளி தந்த ஞானத்தை துளியும் சிந்தாம சிதறாம உள்வாங்கி படத்திலையும் நாம பாக்குறது போகர் தான். டபுள் ஆக்ஷன். போகர் ஒரே காலகட்டத்தில் சீன தேசம் தமிழ்நாடுன்னு 2 இடங்கள்லையும் 2 விதவிதமான உருவ அமைப்புகளோட வாழ்ந்திருக்காரு. சீன தேசத்துல இவரோட பெயர் போயாங் வே. தமிழ் மற்றும் சீன மொழியில இவர் எழுதின நூல்கள் ஏராளம். இதை பார்க்கும்போது திரு போதி தர்மரோட கதை தான் நினைவுக்கு வருது. போதி தர்மர் தமிழகத்துல காஞ்சிபுரத்துல இருந்து சீன தேசம் போய் அங்க கொண்டாடப்பட்டாரு. ஆனா போகர் சீன தேசத்துல பிறந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பழனிமலைக்கு வந்தாருன்னு சொல்றாங்க. சீன தேசம் பாரதம் இரண்டிலுமே மூலிகை வளங்கள் ஏராளம். அதற்காக வான்வழியா அடிக்கடி சீனாவிற்கு பறந்து போயிருக்காரு போகர். அங்க போயாங் அப்படிங்கிற சீன துறவியோட உடம்புக்குள்ள கூடுவிட்டு கூடு பாய்ந்து சீனராகவே வாழ்ந்திருக்காருன்னு எழுதப்பட்டிருக்கு. அவரை பத்தி சீனாவில் வரையப்பட்ட சில பழைய ஓவியங்களை பார்க்கலாம். அங்க ஒரு மலை உச்சியில போயாங்கோட ஆராய்ச்சி கூடம் இருந்திருக்கு. மரணத்தை வெல்ற காய கல்ப அமிர்தத்தை அங்க கண்டுபிடிக்கிறாரு போயாங். உடனே அதை பரிசோதிக்கும் எண்ணமும் அவருக்கு வருது. அதற்காக அவரோட 3 சீடர்கள் செல்ல நாய் எல்லாரும் ஆய்வு கூடத்துக்கு போறாங்க. போயாங் தன்னோட செல்ல நாய்க்கு முதல்ல அந்த அமிர்தத்தை கொடுக்கறாரு. அதிர்ச்சி தரா மாதிரி உடனே அந்த நாய் கீழே சுருண்டு விழுந்துடுது. சீடர்கள் அதோட இறப்பை உறுதி செய்யறாங்க. அடுத்ததா தன்னையே பணைய வைக்க துணிகிறாரு போயாங். அச்சப்படாம அமிர்தத்தை குடிச்சதும் அவரும் கீழே சுருண்டு விழுந்துடுறாரு. இத பாக்குற 2 சீடர்கள் பதறி அடிச்சுக்கிட்டு ஓட தயாராகிறாங்க. அப்ப இன்னொரு சீடர் அவர்களை தடுக்கிறாரு. அவரோட பேரு யூ. குருநாதர் கண்டுபிடித்த அமிர்தம் ஒருபோதும் யாரையும் கொல்லாதுன்னு அடித்து வாதாடுறாரு யூ. ஆனா மத்த 2 பேரும் அதை கேட்கிற மனநிலையிலேயே இல்லை. அதீத குருபக்தி கொண்ட யூ அவங்க இருவர் முன்னாடியே தானும் அமிர்தத்தை குடிக்கிறாரு. அவரும் சுருண்டு கீழே விழுந்துடவே மற்ற 2 சீடர்களும் தலை தெறிக்க ஓடிடுறாங்க. சிறிது நேரம் கழிச்சு குருநாதர் போயாங்குக்கு மயக்கம் தெளியுது. அமிர்தத்துல சில மாற்றங்களை செய்து சரிப்படுத்துறாரு. தன்னோட நம்பிக்கையான சீடர் யூவிற்கும் தன் செல்ல நாய்க்கும் அதை கொடுக்கிறாரு. மரணமில்லாத பெருவாழ்வு அவர்களை வந்தடையுது. குரு போயாங் மேல சீடர் யூ வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல. பிறகு சில காலம் கழிச்சு போயாங் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. பழனி மலை மேல போகரா அவர் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மூலவர் தண்டாயுதபாணியோட திருவுருவ சிலைய வடித்தெடுக்கிற அழைப்பு அவருக்கு வருது. நவ கிரகங்களோட குணங்களுக்கு ஏத்தது போல 9 பாஷாணங்களை சேர்த்து செய்யப்பட்டது பழனியோட மூலவர் சிலை. அதனால நவகிரகங்களோட சக்தியும் அதுல சேர்ந்திருக்கு. நவபாஷாணங்களை சேர்த்து பிசைற போது கிரனைட் கல்லை விட உறுதியான பொருள் கிடைக்கும். நீலிங்கிற பாஷாணத்துக்கு மற்ற பாஷாணங்கள்ல இருக்கிற விஷத்தை முறிக்கிற சக்தி உண்டு. பாஷாணங்களை சேர்த்து கட்டி விஷங்களை முறிக்கிறது லேசுப்பட்ட வேலை இல்லை. அது சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படும் வித்தை. இந்த திருப்பணியில போகருக்கு பெரிய உதவியா இருந்தவர் புலிப்பாணின்னு இன்னொரு சித்தர். இவர் புலி ஒன்றை அடக்கி வசியம் செய்து அது மேல ஏறி அடர்ந்த காட்டுக்குள்ள போய் பாஷாணங்களை கொண்டு வருவாரு. அதனாலேயே புலிப்பாணின்னு அழைக்கப்பட்டாரு. இவரே போகரோட முதன்மையான சீடர். குருவும் சீடரும் சேர்ந்து உருவாக்கின மூலவர் சிலை தெய்வீகமா உருவெடுக்குது. சிலையை பிரதிஷ்டை செய்து முதல் அபிஷேகம் செய்யறாரு போகர். சிலை மேல வழிந்தோடுற அபிஷேக பிரசாதத்திற்கு மருத்துவ குணம் கிடைக்குது.
அதை முதல்ல அருந்தி பார்க்கிறவரும் போகர் தான். கலியுகம் முடிகிற வர மக்களை காக்க முருகன் சிலை அங்கேயே இருக்கும் என்பது போகர் வாக்கு. அவரோட இறுதி காலம் வரைக்கும் கூடவே இருந்தவர் சீடர் புலிப்பாணி. போகர் அவரை அழைச்சு, புலிப்பாணியாரே, எனக்கு பிறகு மூலவரின் அபிஷேக ஆராதனைகளை கவனித்துக் கொள்வது தங்கள் கடமை அப்படின்னு சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறாரு. பிறகு சந்நிதியில இருந்து முருகனோட திருவடி நிலைக்கு உள்ள சுரங்கப்பாதையில நுழைகிறாரு போகர். அதற்குள்ள போனவர் மீண்டும் திரும்பவே இல்லைன்னு சொல்றாங்க. பழனி கோவிலோட உட்பிரகாரத்துல தென்மேற்கு மூலையில போகரோட ஜீவசமாதி இருக்கு. அவர் வணங்கின புவனேஸ்வரி அம்மன் சிலையும் மரகத லிங்கமும் இப்பவும் அங்க பூஜிக்கப்படுது. சீடர் புலிப்பாணி யாருன்னு சொல்லலையே. போயாங் உருவாக்கின காயகல்ப அமிர்தத்தை தைரியமா குடிச்சு தன் குரு பக்தியை நிரூபிச்ச அவர்தான் புலிப்பாணி. போயாங் தமிழகம் வரும்போது யூவும் கூடவே வந்திருக்காரு. சித்தர்கள் போகர், புலிப்பாணி இருவருமே சீன தேசத்துல பிறந்திருக்காங்க. பிறகு தமிழகம் வந்து பழனி மலையிலேயே இவங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம கற்பனைக்கு எட்டாத பல ஆற்றல்களை கொண்டவர் அபூர்வ சித்தர் போகர். அவர் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருக்கு. இப்ப பாக்குற இந்த படத்துல முன்னால தெரியறவர் போகர். பின்னாடி அமர்ந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? இமயமலையில இன்றும் வாழ்வதா நம்பப்படுற மகா அவதார் பாபாஜி. இவருக்கு சித்தர் போகரை எப்படி தெரியும்? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தெரிந்து கொள்வோம், தெளிந்து கொள்வோம். அன்புடன் சுஜாதா உமா மகேஸ்வரன். நன்றி, வணக்கம்.